ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் எக்ஸாம் ஹாஃபலி எக்ஸாம் அரையாண்டு தேர்வு திங்கட்கிழமை வந்து எழுத போகிறீங்க. ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு புது சிலபஸ் அப்படிங்கிறதுனால போன வருஷம் நடந்து முடிஞ்ச கொஸ்டின் எதுவும் உங்களுக்கு பயன்படாது. இந்த வருஷம் அரையாண்டு தேர்வுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதில் இருக்கக்கூடிய கேள்வி பதில் மட்டுமே படித்தா போதும். ஏன்னா மொத்தமே தமிழில் இந்த வருஷம் பாடத்தை குறைச்சிட்டாங்க அப்படிங்கிறனால இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே படித்தாலே போதும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் தாராளமாக 60 மார்க் ஃபுல் மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். உழவர்கள் ஏன் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றனர்? தமிழன் எதற்காக கண்டங்களை சுற்றி வந்தான்? பண்டமாற்று முறைக்கு எடுத்துக்காட்டு தருக. இணை எழுத்துக்கள் என்றால் என்ன? மீனவர்கள் தமது வீடாகவும் செல்வமாகவும் கருதுவன யாவை? எது தீமையானது என்று வள்ளுவர் கூறுகின்றார்? நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும்? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 4 மார்க் கொஸ்டினில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது தமிழனின் செயல்களாக முடியரசன் கூறுவன யாவை? காணும் பொங்கலை மக்கள் எவ்வாறு கொண்டாடுகின்றனர்? ஆச்சாரக்கோவை கூறும் 8 வித்துக்கள் யாவை? தாய் தன் குழந்தையை எவ்வாறெல்லாம் பாராட்டுகின்றால்? நீங்கள் வசிக்கும் பகுதியில் நடைபெறும் தொழில்களின் ஒன்றை பற்றி 5 வரிகள். இது வந்து ஜென்ரல் கொஸ்டின், பட் என்ன எழுதினாலும் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. அதனால் தெளிவாக எழுத்துப்பழை இல்லாமல் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஒன்வேர்டை பொறுத்த வரைக்கும் புக் பேக் எல்லாமே தான் நீங்கள் படித்தாகணும். கீழே லாஸ்ட்டில் நம்ம மொழித்திறன் பயிற்சியில் எதெல்லாம் கேட்குறாங்க, 5 2 மார்க்கே என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுடைய 2 யூனிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு 2 யூனிட்டில் இருக்கக்கூடிய கலைச்சொல் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தொடரை நீட்டி எழுதுக. நான் சென்றேன் ஊருக்கு நேற்று பேருந்தில். நான் நேற்று ஊருக்கு பேருந்தில் சென்றேன் அப்படின்னு சொல்லி இந்த 3ஐயும் இதோடு சேர்த்து ஒரு தொடர் எழுதணும். இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. அந்த திருக்குறள் கரெக்டாக எழுதணும். இது புக் பேக்கில் இதுதான் கேட்பாங்களா அப்படின்னம்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த திருக்குறள் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு இனிய பாடல். இந்த மொழித்திறன் பயிற்சிகள் எல்லாம் உங்களுடைய புக்கில் எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி படிங்க. எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இதில் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சிகள் மட்டுமே போதுமானது. அடுத்தது 6 மார்க் கொஸ்டினுக்கு இந்த ரெண்டே போதும், இதோட அதிகமாக தேவைப்படாது. உழைப்பே மூலதனம் கதையை சுருக்கி எழுதுக. அறிவுசால் ஔவையார் என்னும் நாடகத்தின் சிறுகதை. என்ன சார் 2 தான் இருக்குது, 2ஐயும் கொடுத்துட்டாங்க. 2ல் ஒன்றே எக்ஸாமில் எழுதணும், அதுதான் கான்செப்ட், புரியுங்களா? அதனால் எது உங்களுக்கு தெளிவாக தெரியுமோ எழுத்துப்பிழை இல்லாமல் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கடிதத்தை பொறுத்த வரைக்கும் பொங்கல் திருநாள் கட்டுரை மட்டுமே போதுமானது. பட் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இது 2ஐயும் செப்பரேட்டாக உங்களுக்கு கேட்பாங்க அப்படிங்கிறனால ஒன்வேர்டை குறைச்சி இதை கேட்பாங்க அப்படிங்கிறனால 2ஐயுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பேச்சு போட்டியில் வெற்றி பெற்றதற்கு பரிசு அனுப்பிய மாமாவுக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதுக. பொங்கல் திருநாள் கட்டுரை. இது 2மே படிச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறது, இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.